இப்போ நம்மளுடைய ஏலியன் ஆலயம் பார்த்தீங்களா, பூமிக்கு அடியில் 11 அடி அடி ஆழத்தில் 2.5 அடி ஹைட்டில் தான் அதோட நுழைவாயில்கள் வந்து இருக்கும். இப்படி மக்கள் கொஞ்சம் தலை வணங்கி தான் தெய்வங்களை வணங்கணும் அப்படிங்கிறது வந்து முன்னோர்கள் வகுத்த விதி. அதன் பிரகாரம் ஆகம விதி பிரகாரம் நம்ம வந்து இதை வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து சித்தர் அகத்தியர் தன்னோட ஓலைச்சுவடியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கோயில் கட்டுமான வேலைகள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறோம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே சிவன் படைத்த முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏலியன் ஏழையர்கள் பேர் அண்டங்களின் நாயகன் அப்படின்னு சித்தர் அகத்தியர் தன்னுடைய ஓலைச்சுவடியில் குறிப்பிட்டிருக்கிறாரு. உலகின் சிவன் படைத்த முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏலியன். அதே போல சித்தர் அகத்தியர் ஆகாய மார்க்கமாக பறக்கிற கோலத்தில் இருப்பார் சித்தர் அகத்தியர். உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத சிறப்பு அம்சமாக சித்தர் அகத்தியர். ஏன் நம்ம சித்தர் அகத்தியரும் ஏலியனும் எதிரெதிர் திசையில் நம்ம வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா, சித்தர் அகத்தியரும் ஏலியன்களும் இப்பொழுதும் அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசிக்கிறாங்க. இது வந்து நான் வந்து எதுவும் கட்டுக்கதை அந்த மாதிரிலாம் எதுவும் நான் சொல்லலை. சித்தர் அகத்தியரே தன்னோட ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்காரு. சித்தர் போகர் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் நாங்களும் தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு ஒரு குருமார்கள் இருக்கிறாங்க. அவங்க காட்டின வழிகாட்டுதல் பிரகாரம் தான் இந்த ஆலயம் நம்ம வந்து கட்டுறோம். அதே மாதிரி கூடு விட்டு கூடும் பாயும் வந்து வித்தைகள் வந்து ஏலியன்களிடம் இருந்து தான் சித்தர் அகத்தியர் போகர் இவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. இதுவும் வந்து நான் சொல்லலை, எல்லாமே அவங்களோட ஓலைச்சுவடியில் நல்லா தெள்ள தெளிவாக வந்து எழுதி வச்சிருக்காரு அகத்தியர் போகர். முருக புராணங்களிலும் ஏலியனை பற்றி முருகனும் வந்து சொல்லியிருக்காரு. உலகம் முழுக்க ஏலியன் ஆலயம் இனிமேல் அங்கங்கே ஒரு ஒரு கோயிலாக இனிமேல் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா வந்து உருவாகும். உலகத்திலே ஃபஸ்ட்டு ஏலியன் கோயில் வந்து நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது நம்மளுடைய மாவட்டத்துக்கும் ஒரு பெருமைக்குரிய விஷயம். நம்மளுடைய இந்திய நாட்டிற்குமே ஒரு பெருமைக்குரிய விஷயம் இது. இது இன்னும் போக போக வந்து நீங்கள் ஏலியனை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. நம்மளை தொடர்பு கொண்டு அமெரிக்காவில் இருக்க நாசாவில் இருக்கவங்களும் நம்மளை தொடர்பு கொண்டு வந்து பேசியிருக்காங்க. அவங்க பேசின ரெக்கார்டிங் உட்பட நான் எல்லாமே வச்சுருக்கேன் ஆதாரத்துக்கு. அவங்க பார்த்தீங்களா, எங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் அதை மீடியாவுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நம்ம வந்து அந்த ரெக்கார்டிங் இன்னும் வந்து வெளியிடாமல் வச்சுருக்கோம். எந்த மீடியாவுக்கும் தராமல் வச்சுருக்கோம். அவங்களும் அமெரிக்காவில் இருந்து இங்கே நம்ம கோயிலுக்கு வரன்னு தான் சொல்லியிருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு வந்து இன்னும் தெரியல. இப்போ நம்மளுடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, கன்னடா, துபாய் இங்கிருந்தெல்லாம் வந்து ஏலியனை தரிசனம் பண்ணிட்டு அவங்களே அபிஷேகம் பண்ணிட்டு அவங்க கையாலே சாமி கும்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஏலியன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புதிதாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இல்லை. ஏற்கனவே பல ஆயிரம் ஆண்டுகளாக ஏலியன்கள் வந்து இருக்காங்க. அது உலகத்திலேயே முதல்ல நம்மளுக்கு ஆலயமாக அமைக்கக்கூடிய கொடுப்பனும் அந்த சித்தர்களும் அந்த பிரபஞ்சமும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சித்தர்களை தவிர நாங்கள் யாரும் காரணம் இல்லை. நீங்கள் மற்ற தெய்வங்களை எப்படி நீங்கள் சாமி கும்பிட்றீங்களோ அதே போல் ஏலியன் இங்கே வந்து நம்மளுடைய ஆலயம் தேடி தினந்தோறும் கோயில் திறந்து தான் இருக்கும். நம்மளுடைய ஆலயத்தில் ஏலியனும் நீங்கள் வணங்கி மற்ற தெய்வங்களையும் வணங்கி நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆலயத்தின் ஒரே நோக்கம். இப்போ ஏலியன் தெய்வங்களுக்கு உண்டான அபிஷேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்களா, இவருக்கு உண்டான உகந்த அபிஷேகம் வெறும் பால் மட்டும்தான். மற்ற தெய்வங்களுக்கு நம்ம பண்ணுறத போலவே மற்ற அபிஷேகங்களும் அது நம்மளுடைய விருப்பத்தின் பேரில் பண்ணிக்கலாம். ஏலியன்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் மட்டும் சிறந்தது. அதே மாதிரி 3 தலைவாழை விலை இலை எரித்து பச்சை அரிசி சாதம் நிறையா வந்து அதில் வைத்து சர்க்கரை இந்த மாதிரி வெல்லம் எதுவும் போடாமல் வெறும் சாதம் மட்டும் வைத்து இவங்களை வந்து வணங்குறது. இது ஒரு பூஜை முறைகள். இது நம்பிக்கை உள்ள மக்கள் நம்மளுடைய ஆலயம் தேடி வந்து ஏலியன் சித்தர் அவங்கள நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். உலகத்தில் இருந்து பல நாடுகளிலிருந்து நம்ம ஆலயம் தேடி வந்து ஏலியனை தரிசனம் பண்ணிட்டு போய்கிட்டு தான் வந்து இருக்காங்க. அதே மாதிரி அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் டெய்லி யாராச்சும் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நம்மளோட ஆலயத்துக்கு வந்து ஏலியன் தெய்வங்களையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான விவரங்களை கேட்டுட்டு தான் நம்மக்கிட்ட வந்து போகிறாங்க.
இது பார்த்தீங்களா, எங்களுக்கு கோயில் கட்டுனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வரும். இதுக்கு முன்னாடி ஏலியன்கள பல பேர் வந்து கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அது எங்களுக்கு இப்போ ஒரு கொஞ்சம் வருஷமா தான் தெரியும். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது. அதேபோல பார்த்தீங்களா, அமெரிக்காவுல ஏலியன் வைத்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஏரியா 51 நாசா நிறுவனம், அவங்களே ஏலியனோட நிழல் படங்கள், ஏலியனோட ஃபோட்டோ வச்சு வணங்கிட்டு தான் அவங்க ஆராய்ச்சி கூடத்துக்குள்ளேயே போவாங்க. இது சித்தர் அகத்தியர் அவரோட ஓலைச்சுவடியில எழுதி வச்சிருக்காரு. ஏலியனோட 8 ஏலியன் பாடிஸ் வந்து ஏரியா 51ல அவங்க வச்சிருக்காங்க. ஏலியன்கள் விட்டுட்டு போன விண்கலம் 13 அவங்களுடைய விண்கலம் ஸ்பேஸ்ஷிப் வந்து அவங்க வச்சிருக்காங்க ஏரியா 51ல. இது என்ன காரணத்துக்காக வெளி உலகத்துக்கு இதை கொண்டு வராமே மறைக்கிறாங்கன்னு தெரியல. அதனாலே என்னவோ நாங்க இந்த ஏலியனோட அனுமதி வாங்கி மட்டும்தான் நம்ம வந்து இந்த கோயில் வந்து கட்டியிருக்கோம் நாங்க. உலகத்திலே முதல் ஏலியன் ஆலயமா வந்து கட்டியிருக்கோம். ஒரு 1½ வருஷம் முன்னாடி ஒரே ஒரு முறை ஏலியன்கள் வந்து வந்திருக்காங்க. நான் நேரடியா பார்த்துருக்கேன். ஒரு முறை சூட்சும ரூபத்துல தரிசனம் குடுத்துருக்காங்க. அந்த வகையில நான் வந்து என்னுடைய குருமார்களுக்கும், சித்தர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான். இது முழுக்க முழுக்க இந்த ஆலயம் வந்து கட்டுவதற்கு பிரபஞ்சமே தவிர ஒருபோதும் வந்து இது நாங்கள் கிடையாது. சித்தர்கள் மட்டுமே. நாங்க வந்து இவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய வேலையாட்கள் மட்டும்தான் நாங்க. இங்க ஒரு ஆலயம் அமையணும் அப்படிங்கிறது விதி. எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதி உண்டு. இந்தந்த ஊர்ல தான் இந்த ஆலயம் அமையணுங்கிறது ஒரு எழுதப்பட்ட விதி. மனிதர்களைப் போலவே தெய்வங்களுக்கும் விதிகள் உண்டு. இதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. அதே போல ஏலியனோட ஆலயம் எங்க அமையணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டான விதி. அதாவது தெய்வங்களுக்கு உண்டான விதி. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து சொல்றேன் நானு. ஏலியன் முதலில் இங்க வந்து கால் வைத்த இடம். அதனால தான் வந்து இங்க ஏலியன் கோயில் நம்ம வந்து கட்டியிருக்கோம். இந்த தெய்வங்களோட கதிர்வீச்சு தன்மை அதிகம் உள்ள இடத்துல மட்டும்தான் பழங்காலத்திலேயும் சரி, இப்ப முறையா தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கதிர்வீச்சு தன்மை அதிகம் உள்ள இடத்துல மட்டும்தான் கோயில்களோட இடத்த தேர்வு செஞ்சு கட்டுவாங்க. அதே போல என்னுடைய குருமார்கள் தேர்வு செய்து கொடுத்த இடத்துல தான் வந்து நம்மளுடைய ஏலியன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. உலகத்திலே முதல் இரட்டை ஆறுடைய சிவலிங்கமும் நம்ம ஏலியன் கோயிலுக்கு மேல ஏலியன் கோயில் பார்த்தீங்கன்னா, பூமிக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல 11 அடி ஆழத்தில் இருக்கு. அதுக்கு மேல சிவலிங்கம் 11 அடி வச்சிருக்கோம் நம்ம. எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்வில் சிறப்பா இருக்க, வளம் பெற நம்மளுடைய ஆலயம் தேடி வாங்க. இவர் பார்த்தீங்களா, சித்தர் அகத்தியர் ஆகாய மார்க்கமா பறக்கிற குளத்துல இருக்காரு. உலகத்திலேயே சித்தர்கள் ஆகாய மார்க்கமா பறக்கிற குளத்துல எங்கேயுமே இருக்காது. நம்மளுடைய ஆலயத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கும். பறந்து வந்து குறை தீர்ப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. இதுவும் சித்தர் அகத்தியர் தன்னோட ஓலைச்சுவடியில எழுதி வச்சிருக்காரு. அதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து சொல்றோம். ஒரு தெய்வங்களை நீங்க தெய்வங்களாக நம்பிக்கையோடு வந்து தரிசனம் செய்யும்போது அதற்கு உண்டான பலன் உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். சித்தர் அகத்தியரும் ஏலியனும் நம்மளுடைய ஆலயத்துல எதிரெதிர் திசையில இருக்காங்க. 2 பேரும் பேசிப்பாங்க. இது வந்து நிஜமான வந்து உண்மைகள், எதுவும் கற்பனை கதைகள் வந்து கிடையாது. அதே போல நம்மளுடைய ஆலயத்துல பார்த்தீங்களா, துபாய் நாட்டை சேர்ந்தவங்க ஒரு 2 பேர் நம்மளோட ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. இங்க வந்து ஒரு 8 ஃபோட்டோஸ் அவங்க இங்க ஏலியன் பக்கத்துல, சிவலிங்கம் மேல, வெளியில அப்படின்னு ஒரு 8 ஃபோட்டோ வந்து அவங்க எடுத்துட்டு போனாங்க. இது எங்களுக்கு அவங்க சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். அந்த மாரி ஒண்ணு இருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஃபோட்டோஸ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து விஞ்ஞானபூர்வமா இங்க இங்க என்ன வைப்ரேஷன் இருக்கு, என்ன எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமா வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்களாம் அவங்க. அந்த மாரி அவங்க ஒரு 8 ஃபோட்டோஸ் வந்து அவங்க அது எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க சொன்னத வச்சு தான் நான் சொல்றேன். அந்த மாரி அவங்க டெஸ்ட் பண்ணி, அந்த 8 ஃபோட்டோவும் வந்து நம்மளுக்கு வந்து திரும்பவும் வந்து அமுச்சு விட்டுருந்தாங்க. இங்க என்ன எனர்ஜி இருக்கு, என்ன வைப்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த டெஸ்டிங் அத விஞ்ஞானபூர்வமா டெஸ்ட் பண்ணுவாங்களாம் அந்த மாரி. அந்த மாரி அவங்க டெஸ்ட் பண்ணதுல பார்த்தீங்களா, இங்க வந்து பல அமானுஷ்ய எனர்ஜி, சக்தி இருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க விஞ்ஞானபூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும். இங்க வைப்ரேஷன் இருக்கு. இங்க அந்த இறைத்தன்மை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம வந்து ஆலயம் கட்டியிருக்கோம். விஞ்ஞானபூர்வமா சிலர் ஆதாரம் கேட்பாங்கல்ல. ஒரு தெய்வத்த கூட இந்த காலத்துல வந்து ஏதாவது ஆதாரம் எவிடன்ஸ் இருந்தா தான் நம்புற அளவுக்கு தான் இன்னைக்கு காலங்கள் வந்து இருக்கு. அதே மாரி அவங்க அந்த மாரி வந்து
டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு வந்து சொன்னதன் தகவல அடிப்படையில எங்களுக்கு வந்து இன்னும் சந்தோஷம் தான். கைலாய சிவாலயத்திலிருந்து ஏலியன் சித்தர் பாக்கியா. உலகத்திலேயே முதல் இரட்டை ஆறோடு சிவலிங்கம் 11 அடி ஹைட்ல வந்து சிவலிங்கம் நம்ம வந்து அமைச்சிருக்கு இந்த நம்மளுடைய ஆலயத்துல. ஏன் நம்ப வந்து இரட்டை ஆறோடு சிவலிங்கமா எங்கேயுமே இல்லாத சிறப்பம்சமா நாங்க வந்து இங்க அமைஞ்சிருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்களா, சக்தி தேவி, பார்வதி, சிவன் இவங்க 3 பேரும் 3 தெய்வங்களும் லிங்க ரூபத்தில் இருப்பது ஒரு ஐதீகம். இது சித்தர் அகத்தியர் அவரு ஓலைச்சுவடியில வந்து எழுதி வச்சிருக்காரு. அதன் அடிப்படையில அத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாரி சிவலிங்கம் வந்து நம்மளுடைய ஆலயத்துல வந்து அமைச்சிருக்கோம். உலகத்திலேயே முதல் இரட்டை ஆறுடைய சிவலிங்கம். முப்பரிமாண நந்திநாதன். நந்தி மீது நன்றி. நந்தி 3 நந்திகள் வந்து அமைஞ்சிருக்கும். இது எதுக்காக இப்படி 3 நந்திகள் நாம வந்து அமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்களா, சிறிய நந்தி குழந்தைகளின் கல்வித்திறன் மேம்பட, அடுத்த நந்தி பார்த்தீங்களா, வாலிப வயதுடைய பெண்கள், ஆண்கள் இருவரும் தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்காகவும், பெரிய நந்தி பகவான் நம்ம எதற்கு இப்படி அமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்களா, வாழ்க்கையில் எவ்வளவு பணங்கள் வந்து இருந்தாலும், நிம்மதி, சந்தோஷம் என்பது சிலருக்கு வந்து இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய மக்கள், இந்த பெரிய நந்திநாதனை நீங்க வந்து வழிபாடு செய்யும்போது, உங்களுக்கு மன நிறைவும், மன சந்தோஷமும் கிடைத்து, உங்களுடைய கடைசி காலகட்டத்தில் ஆன்மீக நிறைவோடு உங்க வாழ்க்கை பயணம் அடையும் என்பதற்காக, இந்த பெரிய நந்தி பகவான் இப்படி முப்பரிமாண நந்திநாதனாக நம்ம வந்து நம்மளுடைய சிவாலயத்தில வந்து அமைச்சிருக்கோம். உலகத்திலேயே எங்கேயுமே இப்படி இந்த மாரி சிவன் அமைப்பு வந்து இருக்காது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தெய்வங்கள் இப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய வரணும். அதற்கு ஒரு காரணமாகத்தான் நாங்கள் வந்து அமைஞ்சிருக்கோம். இந்த மாரி நந்தி வேற எங்கேயும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்களா, இருக்கு. அகத்தியர் தன்னோட ஓலைச்சுவடியில குறிப்பிட்டிருக்கிறாரு. அத அடிப்படையா வச்சு நாங்க வந்து சொல்றோம். இதேபோல் முப்பரிமாண நந்திநாதன் கடலுக்கடியில 18 அடி நீளத்தில கடலில் மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சித்தர் அகத்தியர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அது எப்படியாவது வெளி உலகத்துக்கு மக்களுக்கு வரணும் இல்லையா? ஏதாவது ஒரு ரூபத்தில ஒருத்தர் மூலியமா ஒரு தெய்வங்கள் வந்து வெளியில வரணும். அதற்கு ஒரு காரணமாகத்தான் நம்ப வந்து அமைஞ்சிருக்கோம் நம்ப.